guys, welcome back to my channel. ஸோ இன்னைக்கான வீடியோவில் நீங்கள் டிஸ்பிளேல பார்க்குற மாதிரியான ஒரு அமேசிங்கான லவ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோவாக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு யாருக்காச்சும் பர்த்டே விஷஸ்க்கான வீடியோவை நீங்கள் இந்த மாதிரி வந்து எடிட் பண்ணலாம். ஸோ வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் அலைன் மோஷன் ஆப்பில் எப்படி டிஃப்ரெண்ட்டாக எடிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஸோ வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிறத அனவல் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இன்னைக்கான வீடியோ எடிட்டிங்குள்ளே போகலாம். உங்ககிட்ட இருக்கக்கூடிய அலைன் மோஷன் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட அலைன் மோஷன் அப்ளிகேஷன் இல்லைனா நான் யூஸ் பண்ணக்கூடிய இதே வெர்ஷனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். ஸோ வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி உள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து க்ரீன் கலரில் ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். ஸோ அந்த ப்ளஸ் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பென்சில் மார்க் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ரெசல்யூஷன் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து 1080 டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா 2430 டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஃப்ரேம் ரேட் எவ்வளோ வேணுமோ ஸோ அந்த அளவுக்கு வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் கலர்னு இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒயிட் கலர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரியேட் ப்ராஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் ப்ளஸ் ஐக்கான இருக்கும். ஸோ அந்த ப்ளஸ் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஆடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வியூ ஆல் போங்க. ஸோ வியூ ஆல் போயிட்டு நீங்கள் எந்த சாங் செலக்ட் பண்ணி வச்சுருக்கீங்களோ ஸோ அந்த சாங்கை வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா நான் ஆட் பண்ணக்கூடிய சாங்கோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். ஸோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து சாங் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ சாங் ஆட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு ஃபஸ்ட்டு ஒரு 5 செகண்ட்ஸ்க்கு வந்து கரெக்டாக வந்து புக் மார்க் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 5.08 இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரெட் கலர் அவுட்லைன் வந்துடும். ஸோ இந்த மாதிரி இருந்தால் புக் மார்க் வந்து செட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி செட் பண்ணதுக்கப்புறம் ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக வந்து 1 செகண்ட்ஸில் வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு அகைன் வந்து புக் மார்க் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி புக் மார்க் வந்து 5 செகண்ட்ஸ்க்கு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணதுக்கப்புறம் பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு அகைன் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு சாங்கோட லிரிக்ஸை வந்து டைப் பண்ணுறீங்கன்னா லிரிக்ஸை வந்து டைப் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா யாருக்காச்சும் பர்த்டே விஷஸ்க்கான வீடியோவை நீங்கள் மேக் பண்ணுறீங்கன்னா பர்த்டே விஷஸ்க்கான அந்த டெக்ஸ்ட்டை வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து சாங்கோட லிரிக்ஸை டைப் பண்ணும்போது ஃபஸ்ட் லெட்டர் வந்து கேப்ஸ் லெட்டரில் வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு இங்கே பார்த்தீங்கன்னா கலர் ஆப்ஷன் இருக்கும். ஸோ கலரை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பிளாக் கலர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ரிபோர்ட் ரெகுலர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபாண்ட் வந்து உங்களுக்கு எந்த ஃபாண்ட் வேணுமோ ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஆட் பண்ணக்கூடிய இந்த ஃபாண்ட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். ஸோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு அகைன் வந்து நீங்கள் எது வரைக்கும் வந்து புக் மார்க் வந்து செட் பண்ணீங்களோ ஸோ புக் மார்க்கோட எண்டில் வந்து வச்சுடுங்க. ஸோ இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஏரோவை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி கரெக்டாக வந்து அந்த ஏரோ வரைக்கும் லாஸ்ட் வரைக்கும் வந்துடும். ஸோ கேன்மாஸ்டர் ஆப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இழுத்து வைப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இழுத்து வைக்க வேண்டிய வேலையே இல்லை. ஸோ இப்போ வந்து கரெக்டாக வந்து நீங்கள் எங்கே புக் மார்க் வந்து செட் பண்ணீங்களோ ஸோ அங்கே வந்து வச்சுடுங்க. வச்சுட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா கட் ஆப்ஷன் இருக்கும். சென்டராக இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அகைன் வந்து அடுத்த புக் மார்க் வந்து எங்கே செட் பண்ணீங்களோ ஸோ அங்கே வந்து வச்சுடுங்க. வச்சுட்டு நாம் டைப் பண்ண டெக்ஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் கட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு கரெக்டாக வந்து லிரிக்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா நீங்கள் என்ன டைப் பண்ணி வச்சுருக்கீங்களோ ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே வந்து போயிடுங்க. அதுக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு வந்து இந்த மூணாவதாக இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இதோட வேல்யூ வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் அகைன் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி கரெக்டாக மூவ் பண்ணி கரெக்டாக வந்து சென்டரில் வந்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சென்டரில் வச்சதுக்கப்புறம் பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு அகைன் வந்து அடுத்த லிரிக்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா எடிட் டெக்ஸ்ட்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே வந்து போயிடுங்க. அதுக்குள்ளே போயிட்டு ஏற்கனவே டைப் பண்ணி வச்சுருக்கக்கூடியதை டெலீட் பண்ணிவிடுங்க. டெலீட் பண்ணதுக்கப்புறம் அடுத்த லிரிக்ஸ் என்னவோ ஸோ அதை வந்து டைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன்.
ஸோ அடுத்த லிரிக்ஸை டைப் பண்ணதுக்கப்புறம் பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு அகைன் வந்து மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்குள்ளே போயிட்டு கரெக்டாக வந்து அந்த லிரிக்ஸ் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ ஸோ அந்த அளவுக்கு வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணி ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி கரெக்டாக வந்து சென்டரில் வச்சுக்கோங்க. சென்டரில் வச்சுட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு அடுத்ததை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து யாருக்காச்சும் பர்த்டே விஷஸ்க்கான வீடியோ மேக் பண்ணுறீங்கன்னா விஷ் யூ ஹாப்பி பர்த்டே அவங்களோட நேம் வந்து லாஸ்ட்டில் போட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து மை லவ்னு போட்டுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி டைப் பண்ணதுக்கப்புறம் பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்ட பிறகு அகைன் வந்து மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்குள்ளே போயிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ ஸோ அந்த அளவுக்கு வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணதுக்கப்புறம் அகைன் வந்து மூவ் பண்ணி கரெக்டாக சென்டரில் வச்சுருங்க. வச்சுட்டு பேக் வந்துட்ட பிறகு அகைன் வந்து க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய ப்ளஸ் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகைன் வந்து டெக்ஸ்ட்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு லெட்டரை வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு லெட்டரை டைப் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ரிபோர்ட் ரெகுலர்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா பெட்டிங் இல்லைனா ஹார்ட்டுன்னு இருக்கும். ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஃபாண்ட்டோட லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். ஸோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா கலர் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணி பிளாக் கலர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொரு லெட்டரை வந்து டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு சிம்பிள் வந்துடும். ஸோ வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் மூவ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஒவ்வொரு லெட்டராக வந்து டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு லெட்டருக்குமே ஒவ்வொரு டிசைன் வந்து வரும். ஸோ உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு லெட்டராக வந்து டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி எது வருதோ ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு அகைன் வந்து மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே வந்து போயிடுங்க. அதுக்குள்ளே போயிட்டு கொஞ்சம் நல்லா வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. கரெக்டாக நாம் டைப் பண்ணி வச்சுருக்கக்கூடிய லிரிக்ஸ் மேலே எடுத்துகிட்டு போய் வச்சுடுங்க. ஸோ இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் பேக் வந்துடுங்க. பேக் வந்த கரெக்டாக அந்த லிரிக்ஸ் வந்து எங்கே எண்ட் ஆகுதோ ஸோ அங்கே வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு அகைன் நம்ம டைப் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த சிம்பிள் லிரிக்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு அகைன் வந்து நாம் எங்கெங்கெல்லாம் புக் மார்க் வந்து செட் பண்ணமோ ஸோ அங்கே வச்சுட்டு கட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் அகைன் வந்து அடுத்த லைனில் இருக்கக்கூடியதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் எடிட் டெக்ஸ்ட்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே வந்து போயிடுங்க. அதுக்குள்ளே பண்ணதுக்கப்புறம் இதை வந்து டெலீட் பண்ணிவிடுங்க. டெலீட் பண்ணிட்டு அடுத்தது ஏதாவது ஒரு லெட்டரை வந்து டைப் பண்ணி பாருங்கள். டைப் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ ஸோ டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வரும். ஸோ எந்த சிம்பிள் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி டைப் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்குள்ளே போயிட்டு கரெக்டாக வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணி கரெக்டாக வந்து நாம் என்ன வேர்ட் டைப் பண்ணி வச்சுருக்கோமோ ஸோ அதுக்கு மேலே எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க. வச்சுட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு இந்த மாதிரி வந்து நீங்கள் எங்கெங்கெல்லாம் புக் மார்க் செட் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கீங்களோ ஸோ அந்த லிரிக்ஸ் மேலே இந்த மாதிரி டைப் பண்ணி கரெக்டாக வந்து உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ ஸோ அதை எடிட் டெக்ஸ்ட்டில் போயிட்டு கொடுத்து நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து வச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி டைப் பண்ணி வச்சதுக்கப்புறம் பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு அகைன் வந்து ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி ஸ்கொயர் ஆப்ஷன் ஆட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே வந்து போயிடுங்க. அதுக்குள்ளே போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா மூணாவதாக இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இதை கரெக்டாக வந்து ஃப்ரேம்க்கு ஏற்ற மாதிரி நல்லா வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஜூம் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஜூம் பண்ணதுக்கப்புறம் பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு இங்கே பார்த்தீங்கன்னா கலர் அண்ட் ஃபில்லுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே வந்து போயிடுங்க. அதுக்குள்ளே போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா கலர் பக்கெட் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும். ஸோ அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் சென்டரில் இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கோடில் மூவ் பண்ணி கரெக்டாக வந்து சென்டரில் வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு இங்கே பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் கலர் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒயிட் கலர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ ஸோ அந்த கலரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன்.
ஸோ கலர் ஆட் பண்ணதுக்கப்புறம் பிளாக் கலர் இருக்கக்கூடியதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி பிளாக் கலர் வந்து நீங்கள் ஒயிட் கலர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்துடும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக வந்து வச்சுடுங்க. வச்சு கரெக்டாக வந்து சென்டரில் வச்சுடுங்க. வச்சுட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு நீங்கள் எது வரைக்கும் லிரிக்ஸ் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கீங்களோ ஸோ அதோட எண்டில் வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு நாம் ஆட் பண்ண அந்த ஸ்கொயர் பாக்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த எண்டு வரைக்கும் வந்துடும். ஸோ வந்ததுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக வந்து லாஸ்ட்டில் எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து சென்டரில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ கரெக்டாக இருக்குது. ஸோ அகைன் வந்து பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு நான் கொடுத்துருக்கக்கூடிய XML ஃபைல் லிங்க்கை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி நீங்கள் எந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களோ ஸோ அந்த ஃபோல்டரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நாம் கொடுத்துருக்கக்கூடிய அந்த XML ஃபைல் லிங்க்கை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஷேர் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை வந்து ஷேரை வந்து கொடுங்க. ஸோ ஷேர் ஐக்கானை கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அலைன் மோஷன் ஆப் வரும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிங்கன்னா இப்போ வந்து நான் அந்த ப்ராஜெக்ட் ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு அந்த XML ஃபைல் லிங்க்கை வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ லிரிக்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே வந்து போயிடுங்க. அதுக்குள்ளே போனதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா சைடில் 3 டாட் பட்டன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு இப்போ நாம் எடிட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த ப்ராஜெக்ட் ஃபைலில் வந்து போயிடுங்க. ஸோ அந்த ப்ராஜெக்ட் ஃபைலில் போனதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா விஷுன்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகைன் இங்கே பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா 3 டாட் பட்டன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டாவதாக இருக்கக்கூடிய இந்த எஃபெக்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கலர் ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அந்த பேக்ரவுண்ட் கலர் வந்து எந்த கலர் செலக்ட் பண்ணி வச்சுருக்கீங்களோ ஸோ அந்த கலரை வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ரோஸ் கலரை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு இந்த எஃபெக்ட் வந்து இப்போ காப்பி பண்ணிக்கோங்க. சைடில் 3 டாட் பட்டன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. எஃபெக்டை காப்பி பண்ணதுக்கப்புறம் அகைன் வந்து நாம் வந்து அந்த சிம்பிள் வந்து கிளிக் பண்ணியிருப்போம். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் வந்து எஃபெக்ட்ஸ்குள்ளே போயிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து எங்கெங்கெல்லாம் லிரிக்ஸ் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அது எல்லாத்தையுமே கிளிக் பண்ணி எஃபெக்ட்ஸ்குள்ளே போயிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ ஓவராலாக ஃபோட்டோக்கான எஃபெக்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக வந்து நீங்கள் வந்து எது வரைக்கும் லிரிக்ஸ் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கீங்களோ ஸோ அதோட எண்டில் வந்து வச்சுடுங்க. வச்சுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் ப்ளஸ் ஐக்கான இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா மீடியன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்துடும். ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கானுக்கு பக்கத்தில் வந்து இந்த சிம்பிள் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எந்தெந்த ஃபோட்டோலாம் எடிட் பண்ணுறதுக்காக வச்சுருக்கீங்களோ ஸோ அந்த ஃபோட்டோ எல்லாத்தையுமே வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபோட்டோ எல்லாத்தையுமே இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா டைம் லைன் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து 1.15 வந்து வச்சுக்கோங்க. 15 வச்சதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிளை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வந்து 1 by 1 வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த சிம்பிள் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டூப்ளிகேட் லேயர்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அத்தனை ஃபோட்டோக்குமே ஃபோட்டோவை கிளிக் பண்ணி அந்த சிம்பிளை கிளிக் பண்ணி டூப்ளிகேட் லேயர்னுன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எத்தனை ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அத்தனை ஃபோட்டோவுக்குமே டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து டூப்ளிகேட் பண்ண ஃபோட்டோவை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா சைடில் 3 டாட் பட்டன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு ஒரிஜினல் ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு அதோட சைஸ் வந்து கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு அகைன் வந்து அடுத்த ஃபோட்டோ வந்து டூப்ளிகேட் பண்ண ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் சைடில் 3 டாட் பட்டன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி ஃபில் கம்போசிஷன் ஏரியா அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு அகைன் வந்து ஒரிஜினல் ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்குள்ளே போயிட்டு அதோட சைஸ் வந்து கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி டிக்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் பேக் வந்துடுங்க. இந்த மாதிரி நீங்கள் எத்தனை ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அத்தனை ஃபோட்டோக்குமே இந்த மெத்தடை யூஸ் பண்ணி கரெக்டாக வந்து ஃபில்ஸ் கம்போசிஷன் ஏரியா கொடுத்துட்டு ஃபோட்டோட சைஸை வந்து கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து எல்லா ஃபோட்டோவுக்கும் டிக்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ
ஸோ கரெக்டாக ஃபோட்டோவை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு அகைன் வந்து நாம் கொடுத்துருக்கக்கூடிய எக்ஸ்எம்எல் ஃபைல் லிங்க் ப்ராஜெக்ட் ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் ஃபைல் லிங்க்கில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோக்கான எஃபெக்ட் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு 3 டாட் பட்டன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு இப்போ நம்ம எடிட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த ப்ராஜெக்ட் ஃபைல் உள்ளே வந்து போயிடுங்க. ஸோ அந்த ப்ராஜெக்ட் ஃபைல் உள்ளே போனதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வந்து டிக்ரீஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் எஃபெக்ட்ஸ்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு 3 டாட் பட்டன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் வந்து கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் எத்தனை ஃபோட்டோ வந்து டிக்ரீஸ் பண்ணிங்களோ ஸோ அந்த ஃபோட்டோ எல்லாத்தையுமே வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஸோ எஃபெக்ட்ஸ்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு 3 டாட் பட்டன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ ஓவராலாக நாம் டிக்ரீஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய எல்லா ஃபோட்டோவுமே எஃபெக்ட்டை பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு அகைன் வந்து நாம் கொடுத்துருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் ஃபைலில் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஃபோட்டோக்கான எஃபெக்ட் வந்துருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு டூப்ளிகேட் பண்ண ஃபோட்டோ இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு 3 டாட் பட்டன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு இங்கே பார்த்தீங்கன்னா 2 ஃபோட்டோக்கான எஃபெக்ட் வந்துருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோவுக்கு இந்த எஃபெக்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்த ஃபோட்டோக்கு வந்து இந்த எஃபெக்ட் வந்து கொடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு ஃபோட்டோக்கான எஃபெக்ட் மட்டுமே தான் கொடுத்துட்டு போகிறேன். நீங்கள் அது போல் செய்யாதீங்க. ஒரு ஃபோட்டோக்கு இந்த எஃபெக்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்து இருக்கக்கூடிய ஃபோட்டோக்கு இந்த எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு அகைன் வந்து நாம் எடிட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நாம் வந்து எந்தெந்த ஃபோட்டோக்கெலாம் வந்து ஃபில் கம்போசிஷன் ஏரியா வந்து கொடுத்தோமோ ஸோ அந்த ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் எஃபெக்ட்ஸ் ஆப்ஷனில் போயிட்டு 3 டாட் பட்டன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு அகைன் வந்து அடுத்த ஃபோட்டோ கிளிக் பண்ணி எஃபெக்ட்ஸ் ஆப்ஷன் உள்ள போயிட்டு 3 டாட் பட்டன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எத்தனை ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அத்தனை ஃபோட்டோக்குமே ஃபோட்டோக்கான எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நாம் கொடுத்துருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் ஃபைல் லிங்க்கில் பார்த்தீங்கன்னா 2 ஃபோட்டோக்கான எஃபெக்ட் வந்துருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோக்கான எஃபெக்ட் வந்து இந்த எஃபெக்ட்டை பேஸ்ட் பண்ணிங்கன்னா அடுத்த ஃபோட்டோக்கான எஃபெக்ட் வந்து ரெண்டாவதாக இருக்கக்கூடிய அந்த எஃபெக்ட்டை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்து நீங்கள் எத்தனை ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அத்தனை ஃபோட்டோக்குமே இந்த மாதிரி எஃபெக்ட்டை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஓவராலாக ஃபோட்டோக்கான எஃபெக்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோட எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்டில் தென் see you next video. டாடா பை.